ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டையில் கால்சியம், கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. கால்சியம் எலும்பு வளர்ச்சிக்கும், கரோட்டின் தெளிவான கண் பார்வைக்கும், வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இன்றியமையாதவை. பிரண்டையை சிறு துண்டுகளாக நறுக்கி அரை வேக்காடாக வேக வைத்து உப்பிட்ட மோரில் போட்டு உலர்த்தி பின் அதனை வற்றலாக பயன்படுத்தி வர செரியாமை, அல்சர், புளியேப்பம் போன்ற வயிற்றுக் கோளாறுகள் நிவர்த்தியாகும். பிரண்டை சாற்றில் புளி, உப்பு கலந்து காய்ச்சி பொறுக்கும் சூட்டில் பற்றிட சதை பிறழ்ச்சி, அடிபட்ட வீக்கம், எலும்பு முறிவு, வீக்கம், எலும்பு முறிவு ஆகியவை தீரும். பிரண்டை எலும்பு மூட்டுகள் மற்றும் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தும் ஒரு சிறந்த மருத்துவ மூலிகை ஆகும். பிரண்டை இது ஒரு மூட்டு வலி, வாயு தொல்லை, பசியின்மை மற்றும் நரம்பு தளர்ச்சியை குணமாக்க உதவுகிறது. பிரண்டை வாய்வு பிடிப்பை போக்கி உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். பிரண்டை துவையல், சட்னி என உணவில் சேர்த்து உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். பிரண்டையின் முக்கிய நன்மைகள்: எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம். பிரண்டை எலும்புகளை பலப்படுத்தி முறிவுகளை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது. மூட்டு வலி, கழுத்து வலி மற்றும் இடுப்பு வலிக்கு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. செரிமானத்தை மேம்படுத்துதல். பசியின்மையை போக்கி செரிமான கோளாறுகளை சரி செய்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வாய்வு மற்றும் பிடிப்பு. வாய்வு தொல்லை, வயிற்று பிடிப்பு மற்றும் வாய்வு பிடிப்பை நீக்க உதவுகிறது. உடல் நலம். நரம்பு தளர்ச்சியை குணமாக்கி நரம்புகளை பலப்படுத்துகிறது. பிரண்டை உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. பிரண்டை எடை மேலாண்மை. உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது. பிரண்டையின் இதர நன்மைகள்: பிரண்டை ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துகிறது, மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறது மற்றும் ஒவ்வாமைக்கு மருந்தாகிறது. பிரண்டை பயன்படுத்தும் முறை: பிரண்டையை துவையல், சட்னி, ஊறுகாய், பொடி அல்லது சூப்பு போன்ற வடிவங்களில் உணவில் சேர்த்து பயன்படுத்தலாம். பிரண்டை குறிப்பு: பிரண்டையை சமைக்கும் போது அதன் அரிப்பு தன்மையை குறைக்க எண்ணெய் மற்றும் புளி சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.